கோவை மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வரும் குளங்களில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்கள்ல பாத்தீங்கன்னா கழிவுநீர் கலப்பதனால அந்த தண்ணீர் மாசடைந்து வருகிறது. அது மட்டும் இல்லாம அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் உயிரினங்கள் செத்து மிதக்கக்கூடிய ஒரு காட்சிகள் காணப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒப்பந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் முறையாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் புகாரும் எழுந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில சுமார் 20க்கும் மேற்பட்ட குளங்கள் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கோவை மாநகராட்சி பகுதியில் 7க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கு. இந்த 7 குளங்களும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உக்கடம் பெரிய குளம், வாலாங்குளம், செல்வபுரம் செல்வ சிந்தாமணி குளம் மற்றும் குடியமுத்தூர் குறிச்சி இருக்கக்கூடிய குளம், இந்த குளங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா குடியிருப்பு மற்றும் அரசு நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் கலப்பதனால அந்த தண்ணீர் மிகவும் மாசடைந்து வருகிறது. இதனால் ஒரு பேராபத்து இருப்பதுன்னு சொல்லி குளங்கள் அமைப்பு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பா கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் உக்கடம் பெரியகுளம் வாலாங்குளம்ல கலப்பதனால அந்த தண்ணீர் மிகவும் மாசடைந்து வருகிறது. மனித கழிவுகளும் அந்த தண்ணீர்ல கலப்பதனால அந்த தண்ணீருடைய நிறம் மற்றும் அதோடைய உயிர்ச்சத்து மாறி போகிறது என்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சுத்திகரிப்பு மையங்கள் வைக்கப்பட்டுள்ள அவர்களை கண்காணிக்க வேண்டும். ஆண்டுக்கு கோடிக்கணக்காக பணம் செலவு செய்து அந்த சுத்திகரிப்பு மையம் முறையாக செயல்படுத்தால் மட்டுமே தான் இந்த குளங்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த சுத்திகரிப்பு மையம் முழுமையாக செயல்படும் போதுதான் தண்ணீர் மறுசுழற்சி செய்யப்பட்டு அந்த குளங்களுக்கு செல்லும் போது அந்த குளங்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதுகாக்கப்படும். அந்த குளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர் குடும்பத்தினர் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்படும் என்ற முக்கியமான கருத்துக்களை வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அரசு நிர்வாகம் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பொருளாதாரத்தில் கோயம்புத்தூர் தமிழகத்தில் அதிக வருவாய் கொடுக்கிற ஒரு மாவட்டம். இதுல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மற்றும் மத்திய அரசோட பல்வேறு நிதிகளை பெற்று இங்க சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையா செயல்பாட்டுக்கு இல்லாம இருக்கு. இந்த அரசு இது செயல்பாட்டு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விரைவில் கொண்டு வரணும். அதே போல மாநகராட்சியோட அரசோட நிதியை வீணடிச்ச மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.